கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் கிடைப்பதில்லை என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை, நன்மைகள் கிடைப்பதில்லை? அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஜெபம் பண்ணுகிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையுமே கிடைப்பதில்லை, ஆசீர்வாதமும் இல்லை. ஏனென்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிற பொழுது இவர்கள் தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கையிட வேண்டும் முதலாவதாக. அப்ப தாங்கள் செய்த பாவங்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகளை வரவிடாமல் தடுக்கிறது. அப்ப நாங்க எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாதிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்னன்னு சொன்னா, நீங்க பாவம் செய்த அந்த பாவங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரத்திலே நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் ஆண்டவரத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்கிற பொழுது நிச்சயமாக அவர் எங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நிச்சயமாக எங்களுடைய பாவங்கள் தான், எங்களுடைய அக்கிரமங்கள் தான் எங்களுக்கு நன்மையை, ஆசீர்வாதத்தை வரவிடாமல் தடுக்கிறது. அப்ப நாங்க பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் மனிதனுக்கு தெரியாமல் பாவம் செய்ததை மறைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய கண்களுக்கு நாங்கள் அதை மறைக்க முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய கண்களுக்கு மறைவாக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கு நாங்கள் மனிதனுடைய கண்களுக்கு மறைவாக 1000 பாவங்கள் செய்கிறோம். அதை நாங்கள் மறைக்கிறோம், மனிதனுடைய கண்களுக்கு தெரியாமல் மறைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு தெரியாமல் நாங்கள் மறைக்கவே முடியாது. அப்ப நாங்கள் இன்னமொரு வசனத்தை நாங்கள் நீதிமொழியிலே பார்க்கிற பொழுது, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்ப நாங்க எங்களோட பாவத்தை நாங்க மறைக்கிறோமாக இருந்தால் நிச்சயமா நாங்க வாழ்வடைய மாட்டோமாம். அப்ப அந்த பாவத்தை நாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை விட்டுறணும். இனிமேல் அந்த பாவம் நாங்க செய்யக்கூடாது. ஒரு தரம் நாங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி அதை மன்னிப்பு எடுத்தோம்னு சொன்னா நிச்சயமா மறுபடியும் அந்த பாவத்தை நாங்க செய்யக்கூடாது. நாங்க அப்படி அவர்கிட்ட சொல்லி அதை நாங்க மன்னிப்பு கேட்கிற பொழுது, அறிக்கை விடுற பொழுது அவர் நிச்சயமா எங்களை மன்னிச்சு எங்க மேல் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறாராம். அப்ப நிச்சயமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதிலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.